சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எனது தாய் தந்தை அன்புக்கடல் சிவபாபாவுக்கு மனம் புத்தி ஒருங்கிணைப்பில் தங்கள் தொடர்பில் நிலையாக இருந்து சங்கம யுக வணக்கங்கள். அன்பு நினைவுகளை ஆத்மா முழுமையாக சமர்ப்பணம் செய்கின்றேன். தூய்மையே எனது ஆன்மீக பிறப்பு கிடைத்து வாழ்கின்ற உண்மை தன்மை. பவித்திரதாதான் சுகம் சாந்தியின் தாயாக இருக்கின்றது. சதா வேளையும் ஆத்மா நான் மனம் சொல் தொடர்பால் லேசான தன்மையை உணர்ந்து பழைய உலகம் சுபாவ சன்ஸ்காரங்களில் இருந்து விலகியிருக்கின்றேன். சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் நான் உரியவனாக சகயோகியாக இருக்கின்றேன். பரிவார ஆத்மாக்களுக்கும் விஸ்வத்திற்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் அனைத்தின் பரிவர்த்தனைகளுக்கும் முன்பாக சர்வ சக்திகள் சர்வ குணங்கள் சர்வ நடத்தைகளில் சம்பந்தம் மற்றும் சம்பூர்ணமாகிக் கொள்ளும் முழுமையான ஈடுபாடு கொண்ட முயற்சியும் செய்து வருகின்றேன். ஆத்மாவாகிய நான் எனது எனது என்பதை பூரணமாக தவிர்த்து என்னுடைய பாபா என்று நினைவில் மூழ்கியிருக்கின்றேன். சமயமானது துரித கதியில் செல்வதும் இயற்கை தயார் நிலையில் உள்ளதும் அனைத்துமே கட்டளைக்காக மட்டுமே காத்திருப்பதும் உணர்வில் நுண்ணியமாக புரிந்து கொண்டிருக்கும் ஆத்மா நான் சுயம் தன்னை தயார் நிலையில் கொண்டு வந்து சிவதந்தையின் கட்டளைக்காக மட்டுமே காத்திருக்க மனநிலையில் புருஷார்த்தத்தை அதிதீவிரமாக்கி வருகின்றேன். தேக உணர்வின் நான் என்பதையும் எனது என்பதையும் முடித்து நிமித்தமான கருவி ஆத்மா என்பதை உணர்ந்து பணிவுடன் கூடிய இயல்பான பாவனையை இணைத்து சுப பாவனை சுப விருப்பம் சுபசங்கல்பங்களை தொடர்ச்சியாக உள்ளுணர்வில் உருவாக்கிக் கொண்டு வருகின்றேன். ஆத்மா எனது சுயதர்மத்தில் நிலைத்திருக்கும் பணியை சிறப்புடன் செய்து கொள்கின்றேன். ஒவ்வொரு வினாடியும் எனக்கான கடைசி நேரம் என்பதை ஆழமாக கருத்தில் புரிந்து கொண்டு திவ்ய புத்தியில் தந்தையுடன் நினைவில் இணைந்திருந்து விஸ்வ சேவையிலும் வெற்றிக்கு ஆதாரமான சுப சிந்தனைகளை பதிய வைத்து உள்ளுணர்வை கட்டமைப்பும் செய்து கொள்கின்றேன். தந்தையிடமிருந்து பெறுகின்ற வரதானங்கள் அனைத்தையும் கூட்டமைப்பில் கொண்டு தகுந்த சுவமானத்தில் நிலை கொண்டு வெற்றிகளின் ஆழமான ஆதாரத்தில் பிரத்யட்சதாவின் சமயத்தை நெருங்கி வருகின்றேன். பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொள்வதற்காக கிடைத்திருக்கும் பாக்கியம் நிறைந்த சந்தர்ப்பத்தை அறிந்து புரிந்து தேக உணர்விலிருந்தும் விலகி அன்பான மற்றும் பற்று பந்தனமற்ற ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருக்கும் அபியாசத்தை தொடர்ந்து செய்கின்றேன். மனதை புத்தியை சுபாவ சன்ஸ்காரங்களை முழுவதுமாக சிவ தந்தையிடம் கொடுத்துவிட்டு அமைதி சொரூபமாக தந்தையின் கட்டளைப்படி காரியங்களில் கவனம் கொள்கின்றேன். ஆத்மா நான் தந்தை உடையவன் ஆகியிருக்கும் பேரானந்தத்தில் பரமபிதா பரமாத்மா தந்தைக்கு அன்பு நினைவுகள் வணக்கங்கள் நன்றிகள். பாபா நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.